வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிகமும் ஒன்று. எப்படின்னு கேட்டோம்னா இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பூரணமாக விலகுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை பார்க்க போகிறார். இப்போ செவ்வாய்ங்கிறவர் விரையாதிபதி, செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடம்ங்கிற ஜீவனத்தை செவ்வாயும் பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார். அதையும் தவிர உங்களுக்கு விரையாதிபதியே லாபத்தை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு விரயம் பண்ணினா, ஒரு செலவு பண்ணினா அதன் மூலமும் ஒரு லாபத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு லாங் டேர்ம் இன்ஸ்டிடியூஷனல் கிளையன்ஸ் டெனன்ஸாக வருவது, ஒரு 5 வருஷம் டெனண்டாக இருப்பது, 10 வருஷம் டெனண்டாக இருப்பது, இடம் பூமிக்கெல்லாம் நான் இது நாள் வரை இஎம்ஐக்கே ஸ்ட்ரகிளாக இருந்தது, போராட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைப்பது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கத்துக்கு வேலை வாய்ப்பு, அதில் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், தொழிலில் புது டெக்னாலஜி, புது முயற்சி, அதன் மூலம் ஆதாயம், இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தொடர்ச்சியாக வரும். அது குரு பார்வையில் குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், முதல் தரமான ராஜயோகத்தை இவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா இது எல்லாமே 4ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. லாபாதிபதியே வக்ரம் அப்படின்னா என்னன்னா, எப்படியாவது அந்த லாபத்தை நான் அடைவேன், அடைந்தே தீருவேன், இதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதனால் எனக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை. குழந்தைகள் கல்வியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திஸ்தானம், அந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார். என்ன பண்ண போறார் அப்படின்னா, புது தொடர்பு, புது ஃப்ரெண்ட்ஷிப்பு. புது தொடர்புனா ஒரு ஆணுக்கு பெண் தொடர்பு, ஒரு பெண்ணுக்கு ஆண் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கூடுதலாக நம்ம அதை வந்து கவனமாக பார்த்து கொண்டு, ஒரு தேவையில்லாத விஷயங்களில் நம்மளுடைய மனம் செல்லும் பொழுது படிப்பை நாம் தவற விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீன ராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்து விட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் உச்சபலம் பெற போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள், வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிகமும் ஒன்று. எப்படின்னு கேட்டோம்னா இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பூரணமாக விலகுகிறது. இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தொழில் போச்சு சார், நிம்மதி போச்சு சார், கடன் மட்டும்தான் சார் வந்துச்சு
அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பான ஒரு நிவர்த்தி. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை பார்க்க போகிறார். இப்போ செவ்வாய்ங்கிறவர் விரையாதிபதி, செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடம்ங்கிற ஜீவனத்தை செவ்வாயும் பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார். அதையும் தவிர உங்களுக்கு விரையாதிபதியே லாபத்தை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு விரயம் பண்ணினா, ஒரு செலவு பண்ணினா, அதன் மூலமும் ஒரு லாபத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு பொருள் வாங்குகிறோம், அது அதன் செலவுன்னு நினைத்து கொள்கிறோம். ஆனால் அந்த பொருளே நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருவது, லாபமாக வருவது அப்படிங்கிறது பூரணமாக விருச்சிக ராசிக்கு உண்டு. குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, இடம், பொருள், பூமி, ரியல் எஸ்டேட், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ், மெட்டல்ஸு, ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, இந்த லைனில் இருக்கிறவங்க எல்லாம் கொடி கட்டி பறப்பார்கள். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு முதல்ல 4 கிரகங்களின் பார்வை, பிறகு லாபஸ்தானத்துக்கு 3 கிரகங்களின் பார்வை. இதன் மூலம் ஆதாயம்னா லைஃப் பார்ட்னர் மூலமாக ஆதாயம், வாய்ப்பு, தொழில், லாபம். இடம், குறிப்பாக இடம் வாங்கி வச்சேன், வாடகைக்கு ஆள் வரல, மெயின்டெனன்ஸுக்கு கூட எனக்கு காசு இல்லை அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அதுக்கு நல்ல டெனண்ட் வருவது. டெனண்ட் இன்னைக்கு வந்தேன் நாளைக்கு கிளம்பினேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் இன்ஸ்டிடியூஷனல் கிளையன்ஸு டெனன்ஸாக வருவது. ஒரு 5 வருஷம் டெனண்ட்டாக இருப்பது, 10 வருஷம் டெனண்ட்டாக இருப்பது. இடம், பூமிக்கெல்லாம் நான் இது நாள் வரை இஎம்ஐக்கே ஸ்ட்ரகிளாக இருந்தது, போராட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைப்பது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கத்துக்கு வேலை வாய்ப்பு, அதில் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், தொழிலில் புது டெக்னாலஜி, புது முயற்சி, அதன் மூலம் ஆதாயம், இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தொடர்ச்சியாக வரும். இதில் என்னன்னா, இவர்களுக்கு சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நிஷ்பலம் அப்படிங்கிறது தொடக்கத்தில் இருந்தாலும் அது குரு பார்வையில் குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், முதல் தரமான ராஜயோகத்தை இவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா இது எல்லாமே 4ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. லாபாதிபதியே வக்ரம் அப்படின்னா என்னன்னா, எப்படியாவது அந்த லாபத்தை நான் அடைவேன், அடைந்தே தீருவேன், இதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதனால் எனக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை. அப்போது இவர்கள் அந்த லாபத்தை கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள். ஜாபில் இருந்தவங்களுக்கு இருந்த அந்த தேக்க நிலை போய்விடும். ரொம்பவும் ஸ்பீடாக, ரொம்பவும் ஸ்மார்ட்டாக செயல்படுவார்கள். விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் உச்சம். சும்மாவே உங்கள் கணவனை கையில் பிடிக்க முடியாது. இப்போது அவர் உச்சமடைய போகிறார். அதுவும் எங்கன்னா மீன ராசியில். அப்போது கணவன் வந்து வழக்கத்தை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார். கல்யாண ஃபோட்டோலெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் அப்படியே உம்முன்னு இருந்தார் சார். அந்த ஃபோட்டோவே டல்லாக இருந்துச்சு சார். இப்போ என்னடான்னா புது மாப்பிள்ளை தோத்துட்டான். அவ்வளவு ஸ்மார்ட்டாக, அவ்வளவு ட்ரெண்டிங்காக, மேட்சிங்காக, பிரைட்டாக, அப்படியே யூத்தாக தெரிகிறாரு, துண்டாக தெரிகிறாரு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கணவன் பிரகாசமாக இருப்பார். கேரண்டியாக சொல்ல முடியும். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு குறிப்பாக என்னென்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி விடுகிறது அப்படிங்கிறதே நிறைய நோய், வம்பு, வழக்கு, எதிரி தொல்லை, இதெல்லாம் படிப்படியாக வெளியே வருவார்கள். அதையும் தவிர இவர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதாவது நம்ம அதில் முதலீடு பண்ணுறோமே, நினச்சா அதை கேஷ் பண்ண முடியுமா, ப்ராக்ரஸ் இருக்கா, பாசிட்டிவ் இருக்கா, ப்ளஸ் இருக்கா, ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிறது அந்த நபர்கிட்ட போய், அந்த தொழில் துறை சார்ந்த ஒரு மென்டார்கிட்ட, ஒரு கைடுகிட்ட போய் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம்.
குழந்தைகள் கல்வியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திஸ்தானம், அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். என்ன பண்ண போறார் அப்படின்னா, புது தொடர்பு, புது ஃப்ரெண்ட்ஷிப்பு. புது தொடர்புனா ஒரு ஆணுக்கு பெண் தொடர்பு, ஒரு பெண்ணுக்கு ஆண் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கூடுதலாக நம்ம அதை கவனமாக பார்த்து கொண்டு, ஒரு தேவையில்லாத விஷயங்களில் நம்மளுடைய மனம் செல்லும் பொழுது படிப்பை நாம் தவற விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கு இடம் கொடுக்காமல் சப்ஜெக்டில் கொஞ்சம் நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணினால் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். இப்போ நம்ம இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பரிகாரம்னு வந்துருச்சுன்னா, வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு, தட்சணாமூர்த்தி வழிபாடு, மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு பௌர்ணமி திதிகளில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மார்ச் மாதத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.